இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய இராணுவ தளமான டியாகோ கார்சியாவை நோக்கி ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தியதை உறுதி செய்துள்ளது. முன்னதாக ஈரான் அந்த தளத்தை நோக்கி 2 நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாகவும், ஆனால் அவை தளத்தை தாக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த தளத்தை குறிவைத்தது ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை. இது ஈரானின் ஏவுகணைகளின் வீச்சு எதிரி முன்பு கற்பனை செய்ததை விட அதிகம் என்பதை காட்டுகிறது என்று குறித்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்லாமல் ஈரானின் உண்மையான இராணுவ திறன்கள் குறித்து உலகளாவிய அளவில் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. வெளியாகியுள்ள தகவலின்படி ஈரான் 2 நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. அவற்றில் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தோல்வியடைந்ததாகவும், மற்றொன்று அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பால் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனினும் இந்த முயற்சி வெற்றி அல்லது தோல்வி என்ற அளவில் மட்டும் மதிப்பிடப்படுவதில்லை. மாறாக இதன் மூலோபாய மற்றும் அரசியல் தாக்கமே அதிக கவனம் பெறுகிறது. டியோகோ கார்சியா என்பது ஈரானிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இதுவரை ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் அதிகபட்ச தூரம் 2000 கிலோமீட்டர் மட்டுமே என அதிகாரபூர்வமாக கூறி வந்தது. ஆனால் இந்த தாக்குதல் முயற்சியின் மூலம் ஈரான் தனது உண்மையான ஏவுகணை திறன்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது உலகம் அறியாத மறைமுக அல்லது அறிவிக்கப்படாத நீண்ட தூர தாக்குதல் திறன்கள் ஈரானிடம் இருக்கலாம் என்பதற்கான வலுவான சுட்டிக்காட்டாக இது பார்க்கப்படுகிறது. இது வரும் தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, இது ஒரு திட்டமிட்ட மூலோபாய அணுகுமுறையாகவும் கருதப்படுகிறது. ஈரான் தனது உண்மையான தாக்குதல் வரம்பை தெளிவாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பதன் மூலம் எதிரிகளிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உருவாக்குகிறது. இந்த திட்டமிட்ட தெளிவின்மை அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளின் பாதுகாப்பு திட்டங்களை சிக்கலாக்குகிறது. இந்த முயற்சி ஈரான் தற்போது உண்மையான இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் திறனை சோதித்து வரக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. இதனால் இந்திய பெருங்கடல் மட்டுமல்லாமல் தென் ஐரோப்பா பகுதிகளும் எதிர்காலத்தில் ஈரானின் தாக்குதல் வரம்புக்குள் வரக்கூடும். டியோகோ கார்சியா தளம் மிகவும் முக்கியமான இராணுவ மையமாகும். இது அமெரிக்காவின் உலகளாவிய இராணுவ நடவடிக்கைகளுக்கான முக்கிய தளமாக செயல்படுகிறது. இங்கு நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள், கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் பல முக்கிய இராணுவ வளங்கள் தங்கியுள்ளன. இந்த தளம் தாக்குதலுக்குள் வருவது அமெரிக்காவின் உலகளாவிய தாக்குதல் திறனை நேரடியாக பாதிக்கக்கூடியதாகும். இந்த தாக்குதல் முயற்சியின் மூலம் ஈரான் மத்திய கிழக்கு பகுதியை தாண்டி இந்திய பெருங்கடல் பகுதியையும் போரின் புதிய மேடையாக மாற்றியுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவின் எந்த தளமும் பாதுகாப்பானது அல்ல என்ற வலுவான அரசியல் மற்றும் இராணுவ செய்தியை ஈரான் அனுப்பியுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா தங்களது ஏவுகணை பாதுகாப்பு வளங்களை மறுசீரமைக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக தெற்கு பகுதிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு அமைப்புகளை மாற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம். இது அவர்களின் இராணுவ தளங்களை பிளவுபடுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்குள் தங்களது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. ஏவுகணை தூரம் அதிகரித்தால் தற்போதைய பாதுகாப்பு அடுக்குகள் போதுமானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. இந்த தாக்குதலின் போது அமெரிக்கா SM-3 வகை ஏவுகணை தடுப்பு அமைப்பை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதன் முடிவு தெளிவாக தெரியவில்லை. எனினும் அது வெற்றியடைந்திருந்தாலும் கூட அமெரிக்காவை உயர்தர மற்றும் அதிக செலவுடைய பாதுகாப்பு வளங்களை பயன்படுத்த தள்ளியிருப்பது ஈரானுக்கு ஒரு அரசியல் வெற்றியாக கருதப்படுகிறது. மாறாக அந்த தடுப்பு முயற்சி தோல்வியடைந்திருந்தாலும் பழைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொழில்நுட்பங்களுக்கு பிறகும் நவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளையே சவாலுக்கு உள்ளாக்க முடியும் என்பதை இது காட்டியிருக்கும். மொத்தத்தில் இந்த தாக்குதல் முயற்சி வெற்றி அல்லது தோல்வி என்ற அளவை தாண்டி உலகளாவிய பாதுகாப்பு கணக்கெடுகளை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய மூலோபாய சமீட்சையாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தனது உண்மையான இராணுவ திறன்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பது எதிர்காலத்தில் மேலும் பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தையும் இது உருவாக்கியுள்ளது.